السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். இதுவரையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயது வரை நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால், உலகம் தோன்றுவதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன ஏற்பாடுகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் செய்தானோ அந்த ஏற்பாடுகள் குறித்தும், அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் போது நடந்த அற்புதங்கள், அவர்களுடைய சிறுவயது வாழ்க்கை, அவர்களுடைய இளமை வாழ்க்கை, அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சம்பந்தமான விவரங்கள் என்று நாம் தொடர்ந்து பார்த்தோம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதில்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். அந்த நேரத்தில் தான் காபா குறைஷிகளால் புதுப்பிக்கப்பட்டது என்ற வரலாறு வரையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்த்து, நேற்றைய தினம் அவருடைய வஃபாத்தோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத் வரையிலையும் நாம் அவருடைய வரலாற்றை பார்த்து முடித்து விட்டோம். இப்போது தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்திற்கு, நபித்துவத்திற்கு முன்னான வாழ்க்கையாகட்டும், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 40 வயதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையாகட்டும், எல்லாம் முக்கியமானது. எதுவும் முக்கியமில்லை என்று தள்ளி வைத்து விட முடியாது. அதனால்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பிய போது அந்த குறைஷிகளிடத்திலே அல்லாஹு தஆலா இந்த ஆதாரத்தை முன்வைக்க சொன்னார். என்ன ஆதாரம் என்றால், நான் உங்களிடத்திலே ஒரு குறிப்பிட்ட வயது வரை நான் வாழ்ந்திருக்கிறேன், சில ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அது உங்களுக்கு சிந்தனைக்குரியதாக, படிப்பினைக்குரியதாக இல்லையா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதாவது, நான் இந்த 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் உங்களிடத்தில், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை சொல்லும்படி நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா, நான் உங்களுக்கு முன்னால் அல்லமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்றல்லவா பெயர் எடுத்திருக்கிறேன், இதுவே உங்களுக்கு நான் நபி என்பதற்கு ஆதாரம் இல்லையா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நபித்துவத்திற்கு முன்னால் இருந்தாலும் சரி, நபித்துவத்திற்கு பின்னால் இருந்தாலும் சரி, எல்லா வாழ்க்கையும் மிக படிப்பினைக்குரிய ஒரு விஷயம், அது அவசியமான ஒரு விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயது நெருங்குகிறது. அப்படி 40வது வயதை அடைகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவரை நபியாக ஆக்கப் போகிறான் என்பதற்கான முன்னேற்பாடாக சில நற்செய்திகள், அதே போல நல்ல கனவுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வர துவங்கியது. அந்த நற்செய்திகளையும் கனவுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கிற போது அதை கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையிலே இறை தவத்திலே இருக்கிற போது அந்த நற்செய்திகள், நற்கனவுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வர துவங்கியது. அந்த காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை நெருங்குகிற அந்த காலகட்டத்திலே அவர்கள் அதிகமாக தனித்திருப்பதை விரும்பினார்கள். அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே நடந்து செல்கிற போதெல்லாம் கற்களும் மரங்களும் அவர்களுக்கு சலாம் சொல்வதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். கற்களும் மரங்களும் அவர்களுக்கு சலாம் சொன்னது, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். அவருடைய முகம் இருக்கிறதே ஏற்கனவே பிரகாசமானது, அந்த
நபித்துவத்தின் நெருக்கத்தின் சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் முன்னை விட அழகாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்துவம் பெறுவதற்கு முன்னால் உண்டான அந்த 39வது வயதின் கட்டத்திலே 40 வயதை நெருங்குகிற போது இப்படிப்பட்ட சில அடையாளங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டினான். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கனவுகளை கண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் அவ்வளுமா பதஅ பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ரு'யா ஸாதிகா ஃபின் நௌம் ஃபகான லா யரா ரு'யா இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலகிஸ் சுபஹ். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்னால் உண்மையான கனவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அந்த கனவுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் காலை வெளிச்சத்தை போல இருந்தது. எதை பார்க்கிறார்களோ அது நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கனவில காட்டப்படுகிறதோ அது அப்படியே நடக்கும். காலை வெளிச்சத்தை போல அப்படியே நடக்கும். நாம எத்தனையோ கனவுகள் காணுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிறது, அதுவெல்லாம் நடப்பதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கண்டார்களோ அதை அப்படியே காலை வெளிச்சத்தை போல அந்த கனவில் கண்டதை அவர்கள் நடக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அதே போல காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றும் அவர்களை போன்ற உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி கனவுகளை காட்ட துவங்கியது எதற்காக என்றால், திடீரென மலக்குமா வந்து அவரிடத்திலே அந்த நபித்துவத்தின் செய்தியை சொல்லுகிற போது அவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. திடீர்னு ஒரு மலக்கு வந்து நீங்க நபி அப்படின்னு சொன்னா அது அவருக்கு அதிர்ச்சிகரமாக ஆகிவிடும். அதனால் அதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சில உண்மையான கனவுகளை எல்லாம் காட்டி தந்தான் என்று நமக்கு உலமா பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தின் குணங்கள் அவர்களிடத்தில் வெளிப்படுவதற்கு முன்னால் இது போன்ற சில உண்மையான கனவுகளை காட்டி தந்தார். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், வர்ருயத்து ஸாதிகத்து லில் முஃமினி ஜுஸ்உம் மின் 46 ஜுஸ்அம் மினன் நுபுவா கமா அக்பரனா பிதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உண்மையான கனவு என்பது இருக்கிறதே அது நபித்துவத்தின் 46 ஒரு பகுதி. நம்ம காணுகிற உண்மையான கனவு இருக்கிறதே அது என்பது நபித்துவத்தின் 46 பகுதிகளில் ஒன்று என்பதாக அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இது குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மூமின் காணுகிற நல்ல கனவு என்பது இருக்கிறது அது நபித்துவத்தினுடைய 46 ஜுசுகளில் பிரிவுகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகிற கனவுகள் இருக்கிறதே நாம் காணுகிற கனவை விட வித்தியாசமானது. அது 2 வகையிலே. முதலாவது என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற எல்லாமே உண்மையானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கிறார்களோ அது அனைத்துமே உண்மையானது. ஆனால் நாம் பார்க்கிறது என்பது யூகங்களாக இருக்கிறது. நமக்கு தெரிவது யூகங்கள். நம்ம திடீர்னு தாஜ்மஹாலில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், திடீர்னு எங்கே மைசூர்ல இருக்கிற மாதிரிலாம் தோணும், என்னென்னமோ நமக்கு வரும் எண்ணங்கள், பல எண்ணங்கள் நமக்கு வரும் கனவுகள். அது எல்லாம் உண்மையாக இருப்பதில்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற அனைத்துமே உண்மையானது என்பதாக நமக்கு உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போல அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ருயல் அம்பியாயி வஹ்யுன் வகால உபைதுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ருயல் அம்பியாயி வஹ்யுன். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போல உபைதுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிமார்கள் காணுவது கனவு எல்லாமே வஹியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிமார்கள் காணுகிற எல்லாமே வஹியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அந்த வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். ثم قرأ فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள்,
நான் உன்னை கனவிலே அறுத்து கொடுப்பதை போல கண்டேன், அறுத்து பலி கொடுப்பதை போல கண்டேன் என்று கனவுல கண்டதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தை அவர் சொல்கிறார், யாபத்தி பல் மாத்து உமர், உங்களுக்கு அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை செய்யுங்கள் தந்தையே, நான் சடைய மாட்டேன், நான் சங்கடப்பட மாட்டேன், நான் பொறுமையாக இருப்பேன், என்னை அறுப்பதை நான் தாங்கிக் கொள்வேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்தேங்கிறாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவி இருக்கிறானோ அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நபிமார்கள் எதுவெல்லாம் கனவாக காணுகிறார்களோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவிப்பாக வஹியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு சொல்கிறார்கள். அதனால முதலாவதாக 2 விஷயத்துல கனவுகள் நாம் பார்க்கிற கனவுகளுக்கும் நபிமார்கள் பார்க்கிற கனவுக்கும் வித்தியாசம். முதலாவது, நபிமார்கள் பார்க்கிற கனவு எல்லாமே அது இறைவனுடைய அறிவிப்பாக இருக்கிறது. 2வது, ருயன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹா வாலிஹத்துல் மக்ஸத் கமா அப்பரத் அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிகௌலிஹா மிஸ்ல ஃபலகி சுப்ஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிற எல்லாம் தெளிவானது, கனவாக பார்க்கிற எல்லாமே தெளிவானது. அதைத்தான் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அவர்கள் பகலின் வெளிச்சத்தை போல காலையின் வெளிச்சத்தை போல அவர்களுடைய கனவு வெளிப்படும் என்பதாக ஆயிஷா நாயகி அவர்கள் அதனால்தான் அப்படி வாசகம் அமைத்தார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நபிமார்கள் பார்க்கிற கனவெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கு மாற்றமாக. ஏனென்றால் மற்றவர்கள் காணுகிற நாம் பார்க்கிற கனவுகள் எல்லாம் ஏதாவது இடைச்சொல்கள் ஏற்பட்டுவிடும். ஆனால் நபிமார்களுக்கு அப்படி இருக்காது. நபிமார்கள் பார்க்கிற அந்த கனவிலே ஷைத்தான் குறுக்கிட மாட்டான் என்பதாக நமக்கு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். மரியாதைக்குரியவர்களே, இப்படி கனவுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே வந்து கொண்டே இருந்தது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக தனித்திருப்பதை விரும்பினார்கள். ஹிரா என்கிற குகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போய் தனித்திருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் கனவாக பார்க்கிறார்களோ அதுவெல்லாம் நடந்தே தீருகிறது, நடந்தே தீரும். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சும்ம ஹுப்பிப லைலஹுல் ஹலாஅ வகான யஹ்லு பிகாரி ஹிரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு நேரங்களில் எல்லாம் தனித்து தவம் செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரும்பினார்கள். அதனால் அவர்கள் ஹிரா என்கிற குகையிலே தனித்திருந்தார்கள். ஃபயதஹன்னஸு ஃபீஹி வஹுவ தஅபுதுல் லயாலி தவாத்தல் ஆதத் கப்ல அன் யன்ஸிஅ இலா அஹ்லிஹி வயதஸவ்வத லிதாலிக சும்ம யர்ஜி இலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனித்து அந்த ஹிரா கோயிலில் இருந்தார்கள். அவர்கள் அங்கே வழிபாட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள், இரவுகள் எல்லாம் வணக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய உணவுக்கு தேவையானவைகளை எடுத்து செல்வார்கள். அந்த உணவு தீர்ந்து விட்டால் திரும்ப ஹதீஜா நாயகிடத்திலே வந்து அந்த உணவை வாங்கி செல்வார்கள். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹத்தா ஜாஅஹுல் ஹக்கு வஹுவ ஃபீ காரி ஹிரா, ஹிரா குகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நபித்துவம் வருகிற வரையிலேயும் அவர்கள் அங்கேயே தனித்து இருந்ததை, பல நாட்கள் அப்படியே தனித்து வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆயிஷா நாயகி. இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே நபித்துவத்திற்கு முன்னால் நல்ல கனவுகள் வர துவங்கியது. அந்த நல்ல செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வெளிப்படுத்தப்பட்டது. எதை கனவாக காணுகிறார்களோ அதை உண்மையாக நடக்க கண்டார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஹிரா என்கிற குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.